முடிச்சு வந்துட்டோம். எப்படி உள்ள போறோம்? என்ன கேட்டா, நீ தானே இந்த வீட்டுக்கு ஏற்கனவே வந்துட்டு போயிருக்க. உனக்கு தானடி ரூட்லாம் தெரியும். நீ சொல்லு எப்படி போலான்னு. சரி வா, எப்படி போலாம்? சரி வா. எங்க இருக்கு ரூம்? வா, இங்க மேலதான். வா. டேய், இதான் அவளோட ரூம். சரி, நான் கூப்பிடுறேன். ஏய், என்ன பண்ற? ஏன் இப்படி டம்முன்னு தட்டுனா வெளியில இருக்கிற தடிமடுங்க காதுல விழுந்தது, நாம இங்க இருந்து உயிரோடயே போக முடியாது. சரி, இப்ப என்னதான் பண்றது? போன் வச்சிருக்கியா? இல்லையே. லூசு, வீட்ல இருந்து வரும்போது போன் இல்லாம வெளியே வருவாங்க. நீ சரியான மொக்க. சரி, ஒரு நிமிஷம். உன் ஃப்ரெண்டு ஷில்பா நம்பர் சொல்லு. ஷில்பா போன் நம்பர் எதுக்கு? அவளுக்கு போன் பண்ணி கதவை ஓபன் பண்ணுன்னு சொல்றதுக்கு. போடா லூசு, அவளதான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னானே, அவகிட்ட எப்படி போன் இருக்கும்? ஓ ஆமால லூசு. இப்ப நீ சொன்ன ஐடியா தான் கரெக்ட். நான் தட்டுறேன் கதவை. ஏய், மெதுவா தட்டு. வேலைக்காரி இங்க எங்கேயாவது படுத்து தூங்கிட்டு இருக்கும். நீ தட்டுற தட்டுல அதை எழுப்பி விட்டுறாத. ஹே, இதெல்லாம் முதல்லயே சொல்ல மாட்டியா? மெதுவா தட்டு. ஓகே. நீ இரு. நீ வா வா வா. ஏய் திவ்யா, நீ எப்படி இங்க வந்த? எப்படியோ வந்துட்டல. அவளதான் மேட்டர். இவரா? ஹாய், ஐ அம் அருண், பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஐநாவரத்துல தான் எங்க வீடு இருக்கு. எங்க அப்பா பேங்க் ஸ்டாஃப், எங்க அம்மா ஹோம் மேக்கர். அக்கா ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆஃப் கோர்ஸ் இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஏண்டா இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாளாவ? கேட்டாதான் சொல்லணுமா என்ன? எப்படியும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகுற வரைக்கும் நாம 3 பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம். நிதானமா ஒண்ணுன்னா சொல்றதுக்கு பதிலா மொத்தமா இப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். இது ஒரு தப்பா? ஏய் திவ்யா, எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் இவரு? எதுக்கு நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? ஏய் லூசு, உன்னை காப்பாத்த தாண்டி வந்திருக்கோம். நேத்து என் கையை பிடிச்சு அவ்வளவு அழுதல்ல, அதான். ரியலி? தேங்க் யூ திவ்யா, தேங்க் யூ so much. தேங்க் யூ ப்ரோ. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன பரவாயில்ல இருக்கட்டும்? ஏய், உன்னை அவன் சுமாரா இருக்கேன்னு சொன்னாண்டி, அதுக்கே நீ அவனை ரவுண்டு கட்டணும். ஓ, ரொம்ப ஆசையா இருக்கோ? இப்ப கூட நான் கதவை திறந்துட்டு வெளியே போயிடுவேன். அங்க 2 தடியனுங்க தூங்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்ன பார்த்துட்டு சத்தம் போடுவானுங்க. இன்னும் 4 பேர் ஓடி வருவானுங்க. மொத்தமா மாட்டிக்கிட்டு மங்களம் பாடிடலாம். ஓகேவா? ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஏய் திவ்யா, கொஞ்சம் அமைதியா இருண்டி. ஏய், உனக்கு தெரியாதுடி, இவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா பயங்கரமா அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். இத பாரு, சும்மா சும்மா என்ன எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்தானா நான் இந்த ஆட்டத்துக்கே வரேன். நான் பேசாம வந்த வழியா கிளம்பி வெளியே போயிடுறேன். நீ ஆச்சும் உன் ஃப்ரெண்ட் ஆச்சு. எக்கேடு கட்டி எப்படியோ போங்க. எனக்கு என்ன போச்சு? பாய் சிஸ்டர். ஹலோ, போகாதீங்க ப்ளீஸ். அந்த பயம் இருக்கட்டும். ஏய், சண்டை போடாதடி. இப்ப என்ன பிளானோட வந்திருக்கீங்க, அது சொல்லுங்க. அத உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்காதீங்க. அவ சொதப்புவா. நானே சொல்றேன். இன்னைக்கு நைட்டு சரியா 12 மணிக்கு நம்ம இங்க இருந்து அந்த தடியங்க கிட்ட மாட்டிக்காம எஸ்கேப் ஆகுறோம். அதான் பிளான். பிளான்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா எப்படி எஸ்கேப் ஆகுறது? நாங்க எந்த வழியில இருந்து வந்தோமோ அதே வழியில தான் எஸ்கேப் ஆக போறோம். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாம தப்பிக்கும் போது அந்த தடியனுங்களால ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பிளானிங் இன்ஜினியரே நான் தானே. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஹலோ, எதையுமே குறை இல்லாம நிறைவாதான் செய்வேன். சில்பா, நீ முதல்ல உன் ஆளுக்கு போனை போட்டு நாளைக்கு காலையில நீங்க அடிக்கடி மீட் பண்ணுவீங்களே, அதுல ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லுங்க. ஆனா என்னால இப்ப போன் பண்ண முடியாதே. போன் இல்லல்ல? ஏய், நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவகிட்ட போன் இல்லன்னு. இருங்க, இந்தாங்க
என் போனை யூஸ் பண்ணுங்க. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ, ஏய் வினோத், வினோத், நான் ஷில்பா பேசுறேன்டா. ஷில்பா, ஹேய், உன்கிட்ட 2 நாளா பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன ஆச்சு? ஏன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? அதெல்லாம் நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன்டா. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், அப்பா இத கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ சரி ஷில்பா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். இங்க பார், உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியல. கொஞ்ச நேரம் பேசிட்டு போ ப்ளீஸ். நான் இப்போ ஒரு ஆபத்துல இருக்கேன்டா, என்னால இப்ப பேச முடியாது. ப்ளீஸ் போனை வை. வச்சிடுறேன்டா. எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியலம்மா. முதல்ல அந்த லட்சுமி மேடத்தோட முகத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆல் இண்டியா லெவல்ல பெஸ்ட் ஷெஃப்னு எனக்கு அவார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் கோயில்ல சந்திச்சப்போ கோர்ட்ல கேஸ் சாதகமாகி இந்த பில்டிங் எனக்கு சொந்தமாச்சு. அவங்கள நான் வாழ்க்கையில சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் இப்ப என்னை விட்டு போயிடுச்சுமா. என் முகத்திலேயே இனிமே முடிக்காதீங்கன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாங்கம்மா. அவங்கள நான் சந்திக்க கூடாதுன்னு அவங்க சொன்னதை நினைச்சு நான் வருத்தப்படுறதா இல்ல அப்படி அவங்கள பேசுற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேனேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு தெரியல. என்ன சார், எப்ப வந்தீங்க? நான் கூட இன்னும் நீங்க வரவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார், என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க? என் முகத்துல தெரியுதா? நல்லாவே தெரியுது சார். கொஞ்சம் அப்செட்னு வச்சுக்கங்க. நினைச்சேன் அந்த ஹிட்லர் தாத்தா ஏடா கூடமா ஏதாவது சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன். கரெக்டா? யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் என்ன செஞ்சாலுமே என்ன செய்யறேன்னு தெரிஞ்சு செய்யறவனா. அடுத்தவங்க ஒப்பீனியன் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. அப்புறம் என்ன சார்? இல்ல மேடி, நல்லதுன்னு நினைச்சு நான் செய்யற சில காரியங்கள் அடுத்தவங்களுக்கு சங்கடமா போறப்பதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? நான் அந்த வீட்டுக்கு போறது லட்சுமி மேடத்தோட மாமனாருக்கு பிடிக்கல. அப்கோர்ஸ் அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, போன் இல்லாம கஷ்டப்பட போறாங்களேன்னு தான் திரும்ப போனேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப பேசிட்டாரு. உங்களை திட்டினாரா சார்? நான் தான் சொன்னேனே, என்ன திட்டுறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன காரணமா வச்சு லட்சுமி மேடத்தை ஒரு மாதிரி பேசிட்டாரு. இன்னைக்கு உன் போனை மறந்துட்டு வச்சுட்டு வந்தேன்னு அவன் சொல்றான். ஏன் லட்சுமி, உனக்கு ஞாபகம் மறதி வியாதியா? என் மருமகளை திட்டுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். நீ யாரும் அதை கேட்க? தயவு செஞ்சு இனிமே இந்த பக்கம் வராதீங்க. நீங்க யாரோ நாங்க யாரோ, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்களே ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல மேடி. நீங்க எதுக்கு சார் ஃபீல் பண்றீங்க? அந்த ஆள் போன ஜென்மத்துல தேலா பிறந்திருப்பாரு. உடம்பு பூரா கொடுக்கு, கிட்ட போனா வெடுக்கு வெடுக்குன்னு கொட்டி வச்சிருவாரு. பாவம் லட்சுமி மேடம். அவங்க அவர் கோபத்தை தாக்கு பிடிக்க முடியாம ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பேசுறோன்னு தெரியாம என்னையே ஒரு மாதிரி பேசிட்டாங்க. சரி, அதை விடு. என்ன விட்டுருன்னு சொல்றீங்க? இந்த டெய்லி ராசி பலன்ல லாபம் நஷ்டம்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு திட்டுன்னு போட்டிருக்குன்னு சொல்லி விட சொல்றீங்களா? இது நல்லா இருக்கே, அப்படியே வச்சு சார். போலாம். நல்லா இருக்கா? போலாம், வா.
அவன் வேறடி. ஏதோ ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்றான். ஆனா என்ன ஐடியான்னு தான் சொல்ல மாட்டேங்கிறான். ஏதாவது ஐடியா மட்டும் சொதப்பட்டும் உனக்கு இருக்கு. அப்படியே போயிட்டா. அம்மா சப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். ஏய் நீங்க 2 பேரும் உள்ள போங்க. ஏய் கீழ போ. நான் எதுக்கு போணும்? நீ உள்ள போ. நீ போடி. நீ போடா. ஐயோ ஏய் நீ உள்ள போ. அங்க போ. சரி சரி. இந்தாங்கம்மா சாப்பாடு. அக்கா எனக்கு இன்னும் 4 சப்பாத்தி கிடைக்குமா? சரி நான் கொண்டு வரேம்மா. ஏய் பக்கி 3 பேர் இருக்கோம்லடா. நீ ஒருத்தனே எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டா நாங்க எல்லாம் பயத்தை மடிச்சு காய போடுறதா? ஏய் எதுக்கு டென்ஷன் ஆகுற? அத இன்னும் 4 எடுத்துட்டு வர சொல்லிருக்கால உன் ஃப்ரெண்டு. வரும், வந்ததுக்கு அப்புறம் நிதானமா சாப்பிடு. பை தி பை உங்க வீட்டு சப்பாத்தி சூப்பரா இருக்கு. குக்கு யாரு? மேலா ஃபீமேலா? மேல் தான். அதான் நான் பார்த்தேன். இந்த உலகத்துல பெஸ்ட் குக்கு எல்லாருமே ஆம்பளைங்களா தான் இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா இவருக்கு ரொம்ப தெரியும். தெரியாதா பின்ன? சாப்பாடு சூப்பரா டேஸ்டா இருந்துச்சுன்னா நலபாகம் பீமபாகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கேயாவது கொல்லங்குடி கருப்பாயி பாகம் தேனி குஞ்சராமா பாகம்னு கேள்விப்பட்டிருக்கியா? அவ்வளவு ஏன், இன்னைக்கு நாட்டுல பாப்புலர் ஷெஃப் யார வேணாலும் எடுத்துக்கோ. நம்ம ஊரு ஹரிகிருஷ்ணன்ல இருந்து வெங்கடேஷ் பட் வரைக்கும் அத்தனை பேரும் ஆம்பளைங்க தான். சிரிக்காதடி. நானே செம கடுப்புல இருக்கேன். பாரு எப்படி திங்கறானு. கண்ணு படாது திவ்யா, நானே பாவம். எங்க அம்மாவுக்கு ஒரே ஆம்பளை பையன். சீ, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? ஏய் பாவண்டி விடுடி. இன்னும் 5 நிமிஷத்துல சப்பாத்தி வந்துரும். ஷில்பா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன இன்னும் 4 சப்பாத்தியா? நீ திங்கறதுலே இரு. வினோத்தை நீ எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்ச? உனக்கு இது ரொம்ப முக்கியமா? எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. ஒரு ஜெண்டர் நாலேஜ வளர்த்துக்கலாம்னா விட மாட்டியே. ஆ. நான் என்ன உன் ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரியை கேட்டு படமா எடுக்க போறேன்? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டா பெருசாதான் சலிச்சுக்கிற. வினோத்தும் நானும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். அவன் நல்லா படிக்கிற பையன், நான் தான் கொஞ்சம் மக்கு பொண்ணு. பார்த்தாலே தெரியுது. அவன்கிட்ட எந்த சப்ஜெக்ட்ல எந்த கேள்வி கேட்டாலும் பொறுமையா சொல்லி தருவான். ஈஸியா புரிய வைப்பான். அது மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸ அவன் ரொம்ப கேரிங்கா பாத்துப்பான். அதே இந்த மொகர கட்டைக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்த நிமிஷத்துல இருந்தே வெறுப்பேத்திட்டு இருக்கான். தெரியாதனமா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு வேற சொல்லி தொலைச்சிட்டு. கூல் திவ்யா, வாழ்க்கையில சிரிக்கிறதுக்கு கிடைக்கிற எந்த சான்ஸையும் மிஸ் பண்ணவே கூடாது. இந்தா ஒரு வாய் சப்பாத்தி சாப்பிடு. அவன் கிடக்குறா, நீ சொல்லு. இப்படி அவன்கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டி இருந்துச்சு. நான் அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தேன். நான் அவன் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். வினோத் மட்டும் இல்ல, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே என்கிட்ட ரொம்ப பாசமா பழகுவாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாசம்னா என்னன்னு தெரியாது. எங்க அப்பாவுக்கு பணம் மட்டும்தான் எல்லாமே. எங்க அம்மாவுக்கு அவர் சம்பாதிச்சு தர பணத்தை எல்லாம் எண்ணி எண்ணி அடுக்கி வைக்க மட்டும்தான் தெரியும். வாவ், கேட்கவே செமையா இருக்கே ஷில்பா. ஒண்ணு பண்ணலாமா? நீ வினோத்தோட எஸ்கேப் ஆகுறப்போ உங்க அப்பாவையும் அம்மாவையும் என்ன தத்தெடுத்துக்க சொல்லி உயில் எழுதி வச்சுட்டு போ. ஓ கடிக்காதடா, கொள்ள காண்டல் இருக்கு உன் மேல. ஒரு லெவலுக்கு மேல பணத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. பசி எடுத்தா 4 இட்லி சாப்பிடலாம். கோடிக்கணக்குல பணம் இருக்குன்னு 100 இட்லி எல்லாம் சாப்பிட முடியாது. அதே மாதிரிதான் கபோர்டா ட்ரெஸ்ஸை வாங்கி அடைச்சாலும் ஒரு சமயத்துல ஒரு ட்ரெஸ் தான் போட்டுக்க முடியும். சிம்பிள் லாஜிக் எங்க அப்பாக்கோ அம்மாக்கோ இன்னிய வரைக்கும் புரியல. உனக்கு புரிஞ்சதுனால நீ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குற, அதானே? அப்படிலாம் இல்ல. பட் வினோத் ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான். ஆனா பணம் இல்லாத குறைய நான் அவன்கிட்ட பார்த்ததே இல்ல. எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க, அவ்வளோ அன்பா இருப்பாங்க. எப்ப பாரு ஜோக் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு எப்பவுமே கலகலன்னு இருப்பாங்க. அவனோட இந்த கேரக்டர் அவனோட சிச்சுவேஷனால தான் வந்துச்சுன்னு
அது புரிஞ்சப்பதான் எனக்கு அவன் மேல காதல் வந்துச்சு. வாவ், சான்ஸே இல்ல ஷில்பா. கேட்டுக்கோ திவ்யா, உங்க அப்பா உனக்கு பாக்குற பையன் இவ சொல்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. டீசெண்டா, ஹேண்ட்ஸமா, ஒரு நல்ல பையனா, உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சவனா, அடிக்கடி உன் கனவுல வந்து டார்ச்சர் பண்றவனா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. உன்னை அப்படியே என்ன பண்ற பாரு. அப்படியே நில்லுங்க. ஆ? முதல்ல ஒரு தடவை சப்பாத்தி எடுத்துட்டு போனீங்க. அப்போ இது யாருக்கு? ஷில்பா பாப்பாக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. அதான் எக்ஸ்ட்ரா 4 சப்பாத்தி எடுத்துட்டு போறேன். சரி போங்க. ஏன்டி அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நான் என்னடி பண்ணேன்? ஐயோ, அச்சச்சோ, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். உள்ள போ. இங்க கிடக்குற, அங்க போடா. ஐயோ, இங்க வந்து சாவடிச்சிடுவேன். இந்தாங்கம்மா சாப்பாடு. அக்கா, இந்த 4 சப்பாத்தி பார்த்தாது என்னன்னு தெரியல. காலையில இருந்து ரொம்ப பசியா இருக்கு. இன்னொரு 4 சப்பாத்தி தோ கிடைக்குமா? எடுத்துட்டு வரமா. ம். போடு போடு. என்னடி? ஐயோ, போட்டாலே போட்டாலே போட்டாலே. அவன் தான் தின்னு முடிச்சிட்டானேடி. திரும்ப எதுக்கடி அவனுக்கே வச்ச? பாவம் திவ்யா, ம். அவர் தான் என்னை காப்பாத்தி கொண்டு போய் வினோத்தோட சேர்த்து வைக்க போறாரு. அவர் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே நம்மளுக்கு நல்லது. அடடடடா, என்ன மனசு, என்ன மனசு, தெய்வ மனசுங்க உங்களுக்கு. ஏண்டி, ஒன்னும் லவ்வரோட சேர்த்து வைக்கிறதுக்காக நான் என் உயிரை பணயம் வச்சு உன் வீட்டு செவரேறி குதிச்சு உள்ள வந்திருக்கேன். ஆனா நீ என்ன இப்படி பட்னி போட்டு காய வச்சுட்டு இந்த தீனி பண்டாரத்துக்கு 8 சப்பாத்தி கேக்குதா? உன்னை நான் சாப்பிடவே விட மாட்டேன்டா. டேய், குடுறா அந்த பிளேட்டை. குடுறா. டேய், விடுடி. நில்லுங்க. இப்போ இது யாருக்கு? என்னமோ தெரியல, ஷில்பா பாப்பாவுக்கு ரொம்ப பசிக்குதான். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சப்பாத்தியா கேக்குது. அதான் எடுத்துட்டு போறேன். நீங்க அது என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் கொடுக்கறேன். நீங்க சரிங்க. போங்க. ஏதோ தப்பா இருக்கே.